வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியும் வணக்கமும். இந்த கூட்டத்துக்கு சிறப்புரை ஆற்ற என்று சிறப்பு பேச்சாளர் எவரையுமே நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. ஏனென்றால் எல்லோருக்குமே அதை பற்றியாவது பேசணுன்ற ஒரு ஆசை இருக்கும். மைக்க பிடிக்கணும்னு சுதந்திரா சாரும் இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அது நேரம் கடந்து போயிட்டே இருக்கும். அவங்கள நடுவில் பிடிச்சு நாங்கள் பேசுகிற மாதிரி பிடுங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மைக்கை. அதனால் இந்த தடவை யாரையுமே பேசலை. எல்லோருமே அப்பாவை பற்றி பேசணுன்றது எங்களோட ஆசை. இந்த மனம் மன்றம் அறக்கட்டளை துவங்கி ஐயா வாங்க. இந்த மனம் மன்றம் அறக்கட்டளை துவங்கி சரியாக இன்று 2 ஆண்டுகள் ஆகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்த பிறந்த நாள் விழாவில் அப்பாவை பற்றி பேச ஒருவருக்குமே அங்கு நினைவில்லை என்பதுதான் எனது பெரிய வருத்தம். அன்று அப்பாவை பற்றியோ அப்பாவின் செயல்களை பற்றியோ அப்பாவின் சேவைகளை பற்றியோ எதுவுமே பேசப்படாமல் புதைக்கப்பட்டதாய் நினைத்தேன். ஆனால் மனம் மன்றம் அறக்கட்டளை மூலம் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவின் பிறந்தநாள் 14 ஏப்ரல் 24 கடைசியாக கொண்டாடப்பட்டது. இந்த நாங்கள் அறக்கட்டளைக்கு வெளியே 2/5/24 அன்று அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது. நான் சென்னையிலிருந்தே என்ன செய்யணும்னு சார்கிட்ட பேசுவேன். மோகன் சார், சுதந்திரராஜ் சாரும் இங்கே அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. குறிப்பாக மோகன் சார், சுதந்திரராஜ் சார்கிட்ட ஃபோன் பண்ணாலே மோகன் சார்கிட்ட பேசிடுங்க அப்படின்றவர். அவரோட ஒரே வாக்கியம் அதுதான், வேறு எதுவுமே பேச மாட்டார். இப்போ கோவை சுந்தரம் ஐயாவும் மாரிமுத்து ஐயாவும் அதை எடுத்துக்கொண்டு மோகன் சாருக்கு உதவியாக இருக்காங்க. ஆறுமுகம் ஐயாவும் ரவி சாரும் அதுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஏன்னா ஆர்வம் சார் தான் முத சொன்னார். நாங்கள் முதல் 2 கூட்டத்துக்கு தலைவரை செல்வரங்கம் டாக்டர் கொண்டாந்து அமர வச்சுருந்தோம். அவருக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது. 1.5 மணி நேரம் எல்லோரும் பேசியிருக்காங்க. அவரை அமைதியாக உட்கார வைக்கிறதுன்றது எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியே இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கண்ணுலேயே முறைப்பார். இவர் டாக்டர் என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தார். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் ஆறுமுகம் சார் சொன்னார், அவர் வரணும்னு அவசியம் இல்லைம்மா, அவர் ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு போயிட்டோம், நம்ம கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இது அவ்வளோ எல்லாரையும் அவசரப்படுத்துறது சரியாக இருக்காதுன்ற இந்த முதல் கைடன்ஸ் எனக்கு ஆறுமுகம் சார்கிட்ட இருந்து தான் வந்தது. அவருக்கு நினைவிருக்கோ இல்லையோ, எல்லாரும் என்னை கேட்குற கேள்வி, எப்படி இங்கே மட்டும் இல்லை சென்னையிலையும் என்னை கேட்குறாங்க, எப்படி போய் இப்படி செய்கிறீங்க மாதம் அப்படின்னு. உத்வேகம் உங்களிடம் இருந்தால் ஆற்றல் இருக்கும். ஆற்றல் இல்லை, உத்வேகம் இல்லை எனில் ஆற்றலே இருக்காது. ஆற்றல் இல்லை எனில் எதுவுமே இருக்காது. இதை சொன்னவர் அமெரிக்க முதலீட்டாளர் வாரன் பஃபெட். எல்லோருக்கும் அவரை பற்றி தெரிந்திருக்கும். அதனால் சொல்கிறேன், இதற்கு நான் அங்கேருந்து அந்த உத்வேகம் இருப்பதனால்தான் அங்கிருந்து நான் இதனை செய்ய முடிகிறது. இப்போ அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவேகானந்தர் சொன்னார், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் கனவாக வைத்து கொள்ளுங்கள், அதையே எப்போதும் சிந்தித்து இருங்கள், வேறு எதுவும் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள், அப்படி இருந்தால் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள்னு ஒரு 10 வரி சொல்லியிருப்பார். அதை அப்படியே அப்பா ஃபாலோ பண்ணிவிட்டு கல்லூரி நாட்களிலேயே சிவசுப்பிரமணியம் ஐயா சொன்னது போல் கவிதை கதைகள் எல்லாம் எழுதி கொண்டு தாத்தா பாஷையில் சுற்றி கொண்டிருந்தார். ஒரு பெற்றவராய் தாத்தாவுக்கு இது ரொம்ப வலியை தந்திருக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே. அப்பா இளங்கலை கணிதமும் முதுகலை உளவியலும் படித்தவர். இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை போடுவோம், அப்படி பண்ணிடுவோன்னு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையம் தானே நம்மளோட முன்னைய ஜென்ரேஷன் பெண்கள். அதனால் ஒரு பெண்மணியை தேடிட்டாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மாவை. இல்லதன் இல்லாள் மாண்புடை இருக்கும்போது இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அந்த குரல் செய்யுள் பாதியில் மிஸ்ஸு கேட்கும் போது மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பித்தாதான் ஞாபகம் வரும். அது போல தான் இதுவும். இல்லதன் இல்லாள் மாண்பானால் உள்ளது என் இல்லாள் மானா கடை. இல்லது என் இல்லாள் மாண்பானால்னா என்ன? இல்லாள் பெருமை வாய்ந்தவளாக பண்பானவளாக இருந்தால் இல்லது என்று எதுவுமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அமைஞ்சு போச்சு. வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டார், பொண்ணு வேலைக்கு போகுது, நம்ம இனிமேல் இந்த இலக்கிய கூட்டம், மனம் மன்றம், மனம் மாத இதழ் என்று நாம் தொடர்ந்து செய்யலாம், நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். மங்கையராய் பிறத்தல் நல்ல பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்னார். அவர் பெண்ணாக இருந்தால் இந்த பாட்டை பாடியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஆணாக இருந்துட்டார், ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பாடிட்டு போயிட்டார். அதோட கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா 2.5 வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போது அவங்கள எவ்வளோ
எவ்வளோ அமைதியாக வளர்த்துருப்பாங்க. அதிர்ந்து கூட அம்மாவுக்கு பேச தெரியாது. நான் ஏன் அம்மாவை பற்றி பேசுகிறேன்னா, இங்கே எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரியும். ஆனால் பின்னாடி இருந்து அவரை வந்து இவ்வளோ வளர்த்தது அம்மா தான். அம்மாவை பற்றி நான் மட்டும்தான் பேச முடியும். அதனால தான் நான் அம்மாவையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த அம்மா எதையுமே எதிர்த்து பேசும் அளவுக்கு நாங்கள் வந்து அம்மா கிட்ட ஏமா திருப்பி பேசேம்மான்னு சொல்லுவோம். அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். நிறைய எழுதின பாட்டு படிக்கிறது சங்கடமாக இருக்குது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. இது புறநூற்று பாடல் 312 வருகிறது. இதன் பொருள் என்னவென்றால், இதை எழுதியவர் ஒரு சங்க பெண் புலவர், பொன்முடியார் என்பது அவர் பெயர். அவர் இன்னும் வேந்தருக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு அவங்களோட கடன் என்ன, கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, என்னுடைய தலையாய கடமை. ஈன்று புறந்தருதல் என்பது பாதுகாத்தல் என்று பொருள். புறந்தருதல் சங்கபத்த தமிழ் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியறதில்ல. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஈஸியாக எந்த வீட்லையாவது அது நடக்குதா? பெண்கள் தான் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து பெற்று வளர்த்து சீரோடு பாராட்டி வளர்த்துறது எல்லாம். மார்க் ஷீட் வரும்போது அப்பா போய் நிற்பார் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. அப்படி தான் இன்னமும் நடக்குது நிறைய வீட்டில். அந்த அம்மா அந்த காலத்தில் ஒரு கடமையை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யாருமே நம்ம கடைப்பிடிக்கிறது கிடையாது. இதில் வந்து அவர் சான்றோன் ஆக்கிறதுக்கு அம்மாவும் பாட்டியும் சேர்த்து தான் எங்களை வந்து இந்த படிப்பு நான் பொறியியல் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்து அந்த என்ன சொல்கிறது, அட்மிஷன் போகும்போது கூட அப்பா வரலை, பாட்டி தான் வந்தாங்க. அந்த பிரின்சிபல் கேட்டார், இப்போ இருக்க மாதிரி தெருவுக்கு 4 காலேஜ் அப்போ இல்லை, 4 காலேஜ் தான் இருந்ததே, கவர்மெண்ட் காலேஜ். அட்மிஷனுக்கு போகும்போது பிரின்சிபல் கேட்டார் என்ன, இவங்க யார்? பாட்டி வந்து எனக்கும் பாட்டிக்கும் 42 வயதும் வித்தியாசம்தான். அதனால் அவங்க இன்னமுமே என்னோடய பள்ளி தோழிகளுக்கெல்லாம் அவங்க அம்மான்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அம்மாவான்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி. இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆசிரியராக இருக்காங்கன்னு சொன்னேன். ஏம்மா பொண்ணு வந்து கல்லூரியில் சேர்த்துறதுக்கு கூட வர முடியாத அளவுக்கு உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா வேலைன்னு கேட்டார். எங்கள் அப்பாக்கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் எவ்வளோ பெரிய ஆள், இதுக்கெல்லாம் வர முடியுமான்னார். எதுக்கு? மூத்த பெண்ணை கல்லூரியில் சேர்த்துறதுக்கு வர முடியாத அளவு அவர் பெரிய ஆள் பார்த்துக்கங்க. ஆனாலும் வந்து அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, உங்கள் அப்பா வந்து இவங்களோட படிப்போ இந்த கல்லூரியில் தான் படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படின்ற எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டாங்க. சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, உதவி பண்ணாடி பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்கன்னு. அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பொருந்தும். எங்கள் விஷயத்தில் வந்து என் அத்தையவே அவர் அந்த காலத்திலே படிக்கணும், 20 வயசில் இன்னைக்கு காலையில் அந்த அத்தை பொண்ணு சொன்னால் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப நாளாகும் அப்படின்னோன்னா அப்பா சொன்னாராம், அந்த வேலையெல்லாம் வேணாம், அவளை டிகிரி படிக்க வைங்கன்னு. அதுக்கப்புறம் அத்தைக்கு திருமணம் ஆகும்போது நிறைய வருடங்கள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகு 5 வருடத்தில் மாமா இறந்து போயிட்டார். தீபா நீங்கள் சாப்பாடு பரிமாறால, அவள் 8 மாதம் இருக்கும் போது எங்கள் மாமா இறந்துட்டார். அந்த படிப்பு இல்லைன்னா, நான் எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் என்னோடய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு அத்தை அவங்க சாகிற வரைக்கும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எங்கள் அத்தையவே படிக்க வச்சவர். அப்போ வீட்டுக்கு வெளியில் இருந்தால் நம்ம வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க இல்லையா? குதிரை வண்டியில் அத்தையை ஏற்றி, அப்பா பின்னாடியே, தாத்தா வந்து அனுப்ப மாட்டேன்ட்டு இருக்கார் வெளியில், இந்த வேலையே வேணான்னு குதிரை வண்டியில் ஏற்றி பின்னாடியே சைக்கிளில் அப்பா போய் அதை கல்லூரியில் சேர்த்துருக்காங்க, அட்மிஷன் போட்டிருக்காங்க. அத்தை படித்து டீச்சராக இருந்தாங்க. கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் வள்ளுவர் சிலைக்கிட்ட இருந்தது இல்லையா, அங்கேருந்து ரிட்டையர் ஆனாங்க. அதனால் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த சிறையும் வந்து மகளிரை கட்டுப்படுத்திட முடியாது. ஏன்னா மகளிருக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கின்றன. அத்தனையும் இதை சிறை போல வந்து காக்கவே முடியாது. மகளிர் தன்னைத்தானே காத்துக்கொள்வதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு காப்பு கிடையாது. இப்போ இதெல்லாமே அவர் வந்து எங்களை சான்றோன் ஆக்கிறதுக்குரிய வழிகளை சொன்னார். அதாவது அவர் வாழ்ந்து காட்டினார். சார் சொன்னார்ல, நேர்மையாக இருக்கிறது, நேர்த்தியாக உடைய நிவார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர் கையில் 10 பைசா இல்லைனாலும் அந்த கதர் வேஷ்டி சட்டையை தான் அணிவார். கதர் வேஷ்டி சட்டையை சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், செலவு. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்களெல்லாம் வந்து 3 பேருமே நல்லா படித்தோம், 3 பிள்ளைகளுமே நல்லா படித்தோம். அது பெருமையாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். அவர் பேர பிள்ளைகளை பற்றி பெருமை அடிப்பதிலும் அவரை மிஞ்ச ஆளே இல்லை. நான் கூட எல்லோரும் யாருனாவது சொன்னால் என்ன குடும்பத்தை பற்றியே ஐயா பேசுகிறாருன்னா அவர் சொல்வார், இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி நான் தானே பேச முடியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் அவர் என் பிள்ளைகளை பற்றி நான் தானே பேச முடியும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு அவர் பேச்சு நடுவினிலே சேர்த்துருவார் எங்களை. சரி, இந்த குறளில் தந்தை மகர் காற்றும் நன்றி என்ற வார்த்தை ஏன் வருகிறது?
தந்தைக்கும் மக்களுக்கும் இடையே நன்றி என்ற வார்த்தை தேவையில்லை, கடமை என்று சொல்லலாம் இல்லையா? அதற்கு திருவள்ளுவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, பெற்றோர் என்றால் பேரு ப்ளஸ் ஓர். ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அவனை சான்றோனாக்கும் பேறு பெற்றவர் என்பதால் பெற்றோர் என்று தான் சொல்கிறோம். குழந்தையை தந்துட்டோம், இந்த உலகத்துக்கு தந்துட்டோன்னு யாரும் தந்தோர்னு சொல்கிறதில்ல. அந்த பெற்றோர்ன்ற அந்த பெருமையை எனக்கு கொடுத்ததுனால நான் என் குழந்தைக்கு செய்கிறது நன்றி. அதனால தான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த நன்றியும் அப்பா காட்டிட்டு தான் போயிருக்காரு. அப்பா இத்தனை விஷயம் செஞ்சாரே, உளவியல் படித்த அவருக்கு பணத்தை ஈர்க்கும் அந்த ஒரு ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த பாபிலோன் என்ற புத்தகத்தில் இருக்கும் ஒரு 4-5 டெக்னிக் தான். செல்வந்தர்கள்கிட்ட எல்லாம் ஏன் பணம் இருக்குது, மற்றவங்கக்கிட்ட ஏன் பணம் இல்லைன்றதுக்கு ஒரு 4-5 டெக்னிக் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருந்தால் அவர் செல்வந்தர் ஆயிருக்கலாம். இவ்வளோ விஷயம் படித்தவர், இவ்வளோ விஷயம் ஞானம் உள்ளவர், ஏன் அதை மட்டும் அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு இஷ்டமில்லை. எண்ணம் போல் வாழ்வு. அவர் நினைச்சது, அவருடைய குறிக்கோள் எல்லாமே வேறு இடத்துல இருந்ததுனால செல்வத்தை பற்றி அவர் நினைக்கல. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அப்படின்னு அவர் அது முடிச்சுக்கிட்டார். எனக்கு இது போதும். எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லையா? ஒரு கோப்பையில் நம்ம 1/2 கப்பு தண்ணி கொடுக்குறோன்னு வச்சா ஒருத்தன் சொல்லுவான் 1/2 கப்பு தண்ணி இருக்கே அப்படின்னுவான். ஒருத்தன் 1/2 கப்பு தானே இருக்குது, காலியாக இருக்கே 1/2 கப்புன்னுவான். அப்பா 1/2 கப்பு முழுசாக 1/2 கப்பு எனக்கு இருக்கே அப்படின்பார். அந்த பணம் இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டதே இல்லை. அவர் ஒன்று சொல்வார், நான் வாழ்க்கையிலேருந்து செலவு பண்ண பணம் எல்லாம் நான் சம்பாரிச்சதா இல்லை, எனக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு பணம் ஒரு கருவி, அந்த செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு எங்களையுமே அப்படி தான் வளர்த்தார். பணத்தில் நேர்மையாக இருக்கணும், இன்னொரு பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. அதாவது அந்த மறுமையில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார். அவர் கருணை, அன்பு, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, மன நிறைவு, நன்றி, யாரை பற்றியும் அப்பா பொறாமப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் தனியாக அவர் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அவரோட வாழ்க்கையை பார்த்து நாங்களே கோவப்படுவார். அதில் அவரை மிஞ்ச ஆளே கிடையாது. அந்த மாதிரி அவர் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, உண்மையான செல்வம் பொருளில் இல்லை, மன நிறைவு, மன நிம்மதி, நன்றி உணர்ச்சி இவைகளில் தான் உள்ளது என்பதை அவர் எங்களுக்கு பாடமாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். பாப் மார்லி என்ற ஒரு ஜமாய்க்கன் பாடகன் இருக்கிறார். அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறது பணம் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? பணம் மட்டும்தான் இருக்குது. நம்ம பணக்காரன்னு சொல்கிறோம், அதாவது செல்வந்தர்னு சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அதாவது நிறைய பேர் ஏழைகளாக தான் இருக்கிறார்கள், அவர்களிடம் இருப்பது பணம் மட்டுமே. அப்படி பார்த்தா எங்கள் அப்பா பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட பணம் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அருமையான மனைவி, அருமையான மக்கள், நானே சொல்லக்கூடாது, அவர் சொன்னதை சொல்கிறேன். அதனால் அருமையான மக்கள் 3 பேருமே, பேர பிள்ளைகள் எல்லோருமே அருமையான பிள்ளைகளை அவர் பெற்று மன நிறைவோடு தான் சென்றார். அவர் ஒரு முறை பல செல்வந்தர்களுடன் அவருக்கு பழக்கம் உண்டு. பலரும் அவரை மரியாதையுடன் தான் நடத்தினார்கள். ஒரு முறை இவரும் கோவப்படுவார். நான் அப்பாவை பற்றியும் நான் ரொம்ப சாஃப்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவருக்கு சின்னதாக சுருக்குன்னு கோவம் வந்துடும். ஏதோ என்னவோ நடந்திருக்கிறது, வீட்டில் சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் வாய் துடுக்கு தான். கேள்வி சில பேர் எதுக்கு இதை நம்ம கேட்டுக்கிட்டுன்னு ஒதுங்குவாங்க. என்னால் அப்படி இருக்கவே முடியாது. அது இந்த பழக்கம் இப்பவும் இருக்குது. நான் என்ன கேட்டேன், அவர் தான் உன்னை மதிக்கலன்னு தெரியுதுல்ல, நீ ஏன்ப்பா அவரை போய் பார்த்த அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அவரால் இன்னும் 4 பேருக்கு என்னால் உதவ முடியும் அப்படின்னார். தனக்கு அசிங்கம் நேர்ந்தாலும் இன்னொருவருக்கு உதவ முடியும் என்று அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அவரை விட சிறந்த மனிதனே என்னை நான் பார்த்ததில்லை. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ அங்கே நில்லு, நான் இங்கே நில்லுன்றுவேன். ஒருவேளை நான் அப்பாவை பார்த்து எனக்கு எது தேவையில்லையோ அந்த குணங்களை நான் ஒதுக்கியதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் தன்னை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதை அவர் அதிக நேரம் செலவழித்தார். அம்மா கூட கேட்பாங்க, மற்றவங்க படுற கஷ்டம்லாம் தெரியுதே, உங்களுக்கு நான் படுற கஷ்டம் தெரியலையான்னு கேட்டால், நீ இப்போ என்ன கஷ்டப்படுற அப்படின்பார். அவரோட லாஜிக்கில் அதான் சொன்னேனே, மங்கையாராய் பிறத்திற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னு மங்கையர் எழுதினாதான் அது மாதவமா இல்லை என்னன்னு தெரியும். அம்மாவோட கஷ்டத்தை அவர் கடைசி வரைக்கும் அவர் கஷ்டமாகவே எடுத்துக்கல. அவர் அதை சொல்கிறேன்ல, பணம் மட்டும் தானே இல்லை, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்பார். இப்போ இந்த கீழடியில் தொல்லியல் ஆராய்ச்சியெல்லாம் நடந்தது. அதில் ஒரு மண்பானையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மண்பானையில் கோதைன்னு ஒரு எழுத்து எழுதியிருக்கு. அது தொல்லியல் சான்று,
மிகச்சிறந்த தொல்லியல் சான்று. இந்த மண்பானை 2600 வருடங்களுக்கு முந்தியது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கோதை என்பது ஒரு பெண் பெயர். நம்மலாம் பாத்திரத்தில் பேர் போட்டுட்ருப்போம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம யாரும் போடுறதில்ல. அப்போ பாண்டத்தில் பேர் போட்டிருக்காங்கன்னா அவள் அரசியாக இருக்கலாம், இல்லை பெரும் அந்தஸ்து உள்ள குடும்ப தலைவியாக இருக்கலாம். அப்போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கோதை என்ற பெயர் தான் என் அம்மாவின் பெயர். அந்த கோதை நாயகி என்பதை அவர் அவ்வளவு அழகாக கோதை கோதை என்று அழைத்து கொண்டே இருப்பார். 80க்கு 40 எங்கள் வீடு, பழைய வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு, ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும். அதில் கூப்பிடும்போது கோதைன்னா, இப்போ மோகன் சார் வராருன்னு வச்சுக்கோங்களேன், கோதைன்னு இங்கேருந்து கத்துவார். இந்த 80க்கு 40க்கு அங்கேருந்து வருவாங்க. அந்த கிச்சனில் வேலையெல்லாம் பாதியில் விட்டுருக்கோம். வருவாங்க, வந்தால் காலை எப்படி வலிக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். போவாங்க, திரும்பி கூப்பிடுவாங்க. இதில் எனக்கு என்ன பிரச்சனை, நான் உட்காந்து கதை புத்தகம் படிச்சுட்டப்போ டிவியோ ஃபோனோ கிடையாது. உண்மையால் அங்கே போய் நீ வந்து இந்த அடுப்பை பாருன்னுவாங்க. எனக்கு அப்படியே இவர் கூப்பிட்றது ஒரு கடுப்பு, அம்மா ஒரு வேலை வைக்கிறது ஒரு கடுப்பு, செம கோவத்தில் இருக்கும். வேறு வழி கிடையாது. பொழுதன்னைக்கு கூப்பிடுவார், சத்தம் போடுறதுக்கும் கூப்பிடுவார். அவர் இறுதியாக சொன்ன வார்த்தையும் கோதை தான். கோதைன்னு அவர் அழைச்சார். அம்மா வந்து எட்டி பார்க்கறதுக்குள்ள அவர் அம்மா கண்ணு முன்னாடியே உயிர் போயிடுச்சு. அவர் வந்து, நான் அம்மா கிட்ட கூட சொல்வேன், அப்பா வந்து வீட்டுக்கே பணம் தரலன்னு எவ்வளோ நாள் நம்ம சொல்லி சண்டை போட்டிருக்கோமா. அந்த பண தேவை இருந்த காலத்தில் எங்களுக்கு அது மிகப்பெரிய குறையாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அப்போ அந்த குறையாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது இந்த இறுதி காலத்தை பற்றி சொன்னேன். ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுற செலவு கூட வைக்காமல் அப்பா எப்படி போயிட்டார் பாருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் வாய் துடுக்கா நான் பேசுகிற மாதிரி அவங்கள பேச மாட்டாங்க. இல்லை, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் உடம்பு சிக்காயி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அம்மா என்னை ஏன் கண்ணு காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்பாங்க. உயிரே போகலையம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா இந்த பதிலை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. இது அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல, அதுதான் உண்மை. நீங்கள் இப்படினா இந்த சீரியலில் வர மாதிரிலாம் எனக்கு பூசி மெழுகி எனக்கு வரவே வராது பேசுகிறதுக்கு. அப்போது இன்னொன்று என்ன சொன்னாங்க, அப்படியே ஹாஸ்பிட்டலே விடலாம்ல அப்படின்னாங்க. அவங்க பாருங்கள், அவங்க படிச்சிருக்காங்க, எம்ஏ எம்எட். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டலே விட்டுருக்கலாம் இல்லை கண்ணு, ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களேம்மா அப்படின்னு. உங்கள்கிட்ட எவடி பேசுவா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் 3 பேரையும் வந்து சிறப்பான மனிதர்களாக கொண்டு வந்திருக்கிறது. அதையும் தாண்டி பேரப்பிள்ளைகளும் நல்ல குணமுடையவர்களாகவே வளர்ந்திருக்கிறார்கள். ராஜா போஜர் என்ற மன்னன் ஒரு கதை சொல்கிறேன். அது எங்கே நான் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ராஜா போஜர் என்ற மன்னர் தன்னுடைய படை வீரர்களுடன் ஒரு போர் புரிந்து வேட்டையாடி விட்டு களைப்பாக வருகிறான். ஒரு வயல்வெளிக்கு வருகிறான். வயல்வெளிக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு பரனில் ஒரு விவசாயி உட்காந்துருக்கான். என்ன இவ்வளோ களைப்பாக வரீங்களே, இந்த பாருங்கள் கதிரெல்லாம் இருக்குது, நீரோடை இருக்குது, இளைப்பாருங்கள்னு சொல்கிறோம். இவங்க எல்லாம் அவ்வளோ படை வீரர்களும் சாப்பிட்றாங்க. அந்த பரன் மேலேருந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆள் குதிக்கிறான். குதிச்சிட்ட உடனே லபலபன்னு கத்துறான். என்னது என்னோட பயிரை வந்து இப்படி நாசம் பண்ணுறீங்க, என்னோட உழைப்பு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கத்துறான். என்னடா இவ்வளோ அசிங்கமாக போச்சு, ராஜாவா வந்துட்டு இவன்ட்ட போய் பேச்சு வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்களை அழைச்சிட்டு, சரி வாங்க இவன் திட்டுறான், ஒன்றும் செய்ய முடியாது வாங்கன்ட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அவன் பரன் மேலே ஏறிடுவான். பரன் மேலே ஏறின உடனே, ஏன் சாப்பிடாம போகிறீங்க, எல்லோரும் வாங்க, ஏன் இப்படி போகிறீங்க பாதியிலேன்னு மறுபடியும் சொல்கிறான். ராஜாவுக்கு ஒரே குழப்பம். இவன் என்னடா மேலே ஏறினா அந்நியனாரான், கீழே இறங்கினா அம்பி ஆகிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. ஏறக்குள்ள ஒரு புத்தி, இறங்கக்குள்ள ஒரு புத்தி, இது ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு ராஜா. அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த பரனுக்கு கீழே இருக்கிற மண்ணை தோண்ட சொல்கிறாரு வீரர்களை. விக்ரமாதித்தன் அரியணை அங்கே இருக்கிறது. அந்த ராஜா அதில் போய் உட்கார போகிறாரு, ட்ரை பண்ணி அந்த உட்கார முயற்சிக்கிறாரு. அதில் 32 பதுமைகள் இருக்கின்றன, 32 சிலைகள். ஒவ்வொரு சிலைகளும் உனக்கு இதில் உட்கார தகுதி இருக்கா, விக்ரமாதித்தனுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தன, இவ்வளவு ஞானம் இருந்தது, இவ்வளவு அறிவு இருந்தது, உனக்கு இதெல்லாம் இருக்கான்னு ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதையை சொல்லி, இந்த கதைகள் எல்லாம் விக்ரமாதித்தன் அரியணை 32 பதுமை கதைகள் அப்படின்றதுல இருக்குது. நம்மலாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம் விக்ரமாதித்தன் கதைகள்னு. இதுக்கு வந்து நான் கல்பனா சொன்ன ஒரு உதாரணத்தை கொண்டு வரேன் நான். அதுக்கு முன்னாடி மணிகண்டன் என்னோட பையன்தான் அவருக்கு முதல் பேரன். மடியில் உட்கார வச்சு திருப்புகள் சொல்லி கொடுத்துட்ருப்பார். இப்போ சுதந்திரா வராரு, இல்லை சார் சிவசுப்ரமணியம் சார் வராருன்னு வச்சுக்கோங்க, உண்மையால் இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்பார். நம்ம பையனை பார்த்துக்கிறாங்களே, நம்ம வேறு வேலை செய்வோமேன்னு வேறு வேலையை நம்ம தொடங்கியிருப்போம். அது துவைக்கிறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், இல்லை கல்லூரி வேலையாக இருக்கலாம். ஏதாவது கூட்டிகிட்டு போக சொன்னோன்னா அவனுக்கு புரியாது. இவர் வந்து அந்நியனாக மாறிட்டார், இனி வந்து நம்மளை கூப்பிடவே மாட்டாருன்னு இவனுக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போய் அவன் அழுகையை அடக்கவே முடியாது. இதில் இங்கேருந்து வேற கத்துவார். அவன் ஏன் அழுதுகிட்டே இருக்கான், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க விட்றீங்களான்னு. அவங்க பாதியில் பேசிட்டு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு மறுபடியும் அம்பியாக மாறிடுவார் அப்பா. அம்மா அவனை பாதியில் அழ வச்சு அனுப்பினேம்மா, கொண்டு வாமான்வார்.
இந்த அம்பி அண்ணியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு புரியும், அவனுக்கு எப்படி புரியும், நம்மளுக்கு படாத அவஸ்தையாக இருக்கும். இது வந்து அந்த நேரத்தில் செமையாக கோபம் வரும் அப்பா மேலே, இப்படி படுத்துறாருன்னு. கல்பனா ஒரு முறை சொன்னது, அப்பா இறப்பதற்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் மனோஜ் அவர் மகனை கூட்டிக் கொண்டு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் கல்பனா. அவனை அழுது அடம் பிடித்திருக்கிறான். அப்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்த பாரு எப்படி அடம் பண்ணுறான் அப்படின்னு கடினமாக ஒரு மாதிரி கோபமாக சொல்லியிருக்காரு. கல்பனா உடனே வெளுத்து வாங்கியிருக்கு. அவன் அழுகுறான், என்ன பண்ணுறது, குழந்தை, அவனை யார் பார்த்துக்கிறது, நான் கூட்டிகிட்டு வராமல் யார் பார்த்துக்குவான்னு கற்றுனோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பேசுன்னு சொன்னாராம். கல்பனாவே சொன்னது இது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் என் பிள்ளைங்கக்கிட்ட நான் வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டதுனால பிள்ளைங்கள்லாம் என்னை விட்டு ஒரு அடி தள்ளியே தான் இருக்கிறாங்க. இப்போ கூட அவ்வளோ நெருக்கமாக வந்து என்னோட பழகிறது இல்லை. பேசாத பாசத்தின் உருவம் எங்கள் அப்பா. பாசம் இருந்திருக்கும், சொல்லாத அன்பை காட்டிலும் உணரப்பட்ட அன்பு தான் இந்த மனம் மன்றத்தையும் மனம் அறக்கட்டளையும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. அப்பா எனக்கு இப்போ அப்பா வந்து எனக்கு பெருமையாக என்னை பெருமைப்படுத்த போகிறதில்ல இப்போது. அதாவது வாயை திறந்து என்கிட்ட அப்பா சொல்ல போகிறதில்ல. ஆனால் இத்தனை கூட்டங்களும் இத்தனை பேரும் அப்பாவை பற்றி பேசும்போது அவர் என் கூட தான், என் பக்கத்தில் தான் நிற்கிறாருன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. அவருக்கு பிடித்தமானதை செய்திருக்கிறோம். இப்போ நான் ஜாலியாக ஒரு ஃபோனை பார்த்துட்டு அங்கே வீட்டில் உட்காந்துருந்துருப்பான். மாதம் ஒரு தடவை அங்கேருந்து புறப்படுறது வந்து முதல் சொன்னது தான், உத்வேகம் இல்லை என்றால் நம்மிடம் ஆற்றல் இல்லை, ஆற்றல் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அந்த ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் இதை தொடர்ந்து மோகன் சார், கோவை சுந்தரமையா, மாரிமுத்தையா, சுதந்திரராஜ் சார் மற்றும் உங்கள் எல்லோரோட துணையோடும், தமிழ்ச்செல்வன் என் சகோதரன் தீபா எல்லாரோடும் நான் வந்து சேர்ந்து, மங்கை இப்போ ரெகுலராக என் தம்பி மனைவி அவள் ரெகுலராக வராங்க. இப்படி கொஞ்சம் அப்பா இருக்கும்போது அவங்கெல்லாம் உள்ள குடும்பத்துக்குள்ளே வந்தாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல, அதாவது மன்றத்துக்குள்ளே வந்தாங்களான்னு சொல்ல தெரியல. அம்மாவுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் தெரியும், அப்பாவுக்கு இலக்கிய வட்டமெல்லாம் தெரியும். அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, எங்கள் அப்பாவை அவங்க சொந்தக்காரங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 2 இதையும் வந்து இணைச்சி என்னால் முடிஞ்சதை என்னால் செய்ய முடியுதுன்றது எனக்கு நிரம்ப மனம் நிறைவை தருகிறது. அப்பாவின் பிறந்த நாளுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.